பார்ட்டிக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சு நீங்க எங்க கூட வேலை செய்யுங்க. கேஜிஎஃப்ல ஒரு வீட்ல நீங்க கேட்டு ரூபமா நல்லதா வேலை செய்யறாங்களா, மக்களுக்கு நல்லது பண்றாங்களா இல்லையா, நீங்க ஒரு வீட்ல கேட்டு எங்க கூட சேர்ந்து இறங்கி வேலை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ், எங்க பார்ட்டி பிளெஸிங்ஸ். பார்ட்டி சான்ஸ் கொடுக்குறது, கடவுள ஆசீர்வாதம் பண்றாங்க. பார்ட்டி கொடுக்குற சான்ஸ், கடவுள பண்ற ஆசீர்வாதம் ரெண்டும் ஒரே ஒருத்துதான். எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நாங்க துரோகம் பண்றது இல்ல, எங்க பார்ட்டிக்கு நாங்க துரோகம் பண்றது இல்ல. எங்க மக்கள் கூட எனக்கு கொடுத்திருக்கிற சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க எங்க தங்கவயல் மக்கள். அந்த மக்கள் கூட நாங்க எப்பவுமே நாங்க துரோகம் பண்றது இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்க கூட உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா எங்க கூட இறங்கி சேவை பண்ணுங்க, மக்களுக்கு சேவை பண்ணுங்க. அதுதான் எங்க பார்ட்டி ஐடியாலஜி. எங்க பார்ட்டி ஐடியாலஜி. அக்காக்கு, எங்க சாந்தி அக்காவா நான் ரொம்ப எனக்கு பாசம். அக்காவை பார்த்தா எனக்கு ரொம்ப பாசம். ஒல்லல் பிரதர் கூட நல்லவர் தான். யார மாத்த கேட்டா நாங்க என்ன பண்ண முடியாது. அவருக்கு வந்து பிறந்த நாள், ஒரு தங்கச்சியா, ஒரு பார்ட்டியா, ஒரு பார்ட்டி எம்எல்ஏயா, காங்கிரஸ் கட்சியா இங்க வளர்ந்தோம். நாங்க அதுக்கு சேவை பண்ண, அதுக்கு நாங்க துரோகம் பண்ணக்கூடாது. அதனால நாங்க அவருக்கு சான்ஸ், கடவுள் எப்பவுமே சான்ஸ் தான் கொடுக்குறாங்க, பார்ட்டி கூட சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. நாங்க அந்த சான்ஸ ஆசீர்வாதம் பண்ணுக்குங்க. அப்படி நாங்க சேவை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். தங்கவயல் மக்களுக்கு கூட இறங்கி சேவை செய்ய வந்திருக்கிறோம். அவருக்கு எது நல்லது கஷ்டது பார்த்து ஒரு சர்வீஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அது நம்பி நானு 15 வருஷமா இந்த மக்களோட சேர்ந்து நாங்க எது ஊருக்கு நல்லது பண்ண, அதுதான் நான் பண்ணி வந்திருக்கிறோம். எத்தனோ பேரு வருவாங்க, பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, எங்க முன்னாடி ஒரு வார்த்தை பேசுறாங்க, எங்க பின்னாடி ஒரு வார்த்தை பேசுறாங்க. அது லீடரா பேசுறாங்க. நானும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். உங்க தங்கச்சி, அம்மா, உங்க அம்மா தங்கச்சி, உங்க கூட பிறந்த தகுதி அப்படி நினைச்சுதான் நான் ஊருக்கு வர சேவை பண்றேன். அதுதான் எனக்கு தெரியாது, மேலே எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே நன்றி. வல்லல் பிரதர், உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சக்கரவேணி வேலாயுதத்துக்கு சேரி அம்மா பேரனா இந்த ஓரண்ட் லைனில் பிறந்தவன். உங்களுக்கெல்லாம் தெரியும் சார். நீங்கள் எல்லாம் அந்த அம்மாங்களை மறைச்சிட்டா நான் யாரை பார்த்து பேசுறது? இந்த காலி சேர் தான் பார்த்துட்டேன். கொஞ்சம் வாங்க, தயவு செஞ்சு வாங்க. வாங்க பாருங்க சார், கொஞ்சம் வாங்க சார், தயவு செஞ்சு பாருங்க. எவ்வளோ பேருக்கு தெரியல, ப்ளீஸ் வாங்க சார், ப்ளீஸ் வாங்க சார், இப்படி வாங்க சார். எனக்கு இந்த ஊரில் வந்து எனக்கு எல்லாமே என் சொந்தம். என் லைனில் வந்து எல்லாமே என் சொந்தம் தான், வேற இல்லை. என் தங்கச்சி, அண்ணன், பெரியம்மா எல்லாமே எங்கள் சொந்தம். இந்த லைனில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் 2 நாள் பட்னி இருந்து மைன்ஸில் வேலை செஞ்சு உழைப்பால் உயர்ந்தவன் நான் வந்து சம்பாரிச்சதில் பாதி தானம் தர்மம் பண்ணி கடவுளை எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் வந்து ஒரு இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன்னா உங்களுடைய ஆசீர்வாதம், என்னுடைய மாரியம்மாவுடைய ஆசீர்வாதம். நான் வந்து மேடம் கூட சேர்ந்து இன்னைக்கு 35 வார்டில் ஆறாம உயர்ந்து இது என் வேர்வை சிந்தி மேடமுக்கு உறுதுணையா இந்த 35 வார்டுலையும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா நான் இருந்திருக்கிறேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு தாய்க்கும் புள்ளிக்கும் சண்டாகலாம், அண்ணன் தம்பிக்கு சண்டாகலாம். அதுக்கு சண்டை போடுறதுக்கு தான் குடும்பம். சண்டை போடாத மௌனமா இருந்து பின்னால குத்துறவங்க வந்து மனுஷன் கிடையாது. நான் வந்து எது இருந்தாலும் என் தங்கச்சியா என் அன்பா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, என் வீட்டில் என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கு சொன்னேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதே சுரபி ஹோட்டல்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணேன் மேடமுக்கு. எனக்கு 65, அவங்க வயசு எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தால் கூட என் சகோதரியா சொன்னேன், மேடம் நான் இந்த பூமி மேலே இருக்கிற வரைக்கும் நீ எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எம்எல்ஏ ஆகணும்னா நான் செத்துருவேன். அந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தவன் வள்ளல் முனுசாமி. உங்களுக்கு 6வது வகிச்சவன் வள்ளல் முனுசாமி. இந்த 35 வார்டுக்கும் உங்களுக்கு சேவை கூட்டின்னு போயிட்டு நல்ல மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். சென்ட்ரலில் ஒரு தாய் புள்ளிக்கும் ஒரு சண்டை வரும், அக்கா தங்கச்சிக்கு ஒரு சண்டை வரும், அண்ணன் தம்பிக்கு எல்லாம் ஒரு சண்டை வரும். அதெல்லாம் இந்த துட்டுக்கோ காசுக்கோ
வேற எதுக்கும் நான் வந்து ஆசைப்பட்டு வேற எதுக்கும் சண்டை போட்டு நம்மலாம் போகல. திரும்ப நம்ம தாய் உள்ளத்தோட தாய்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி நான் காங்கிரஸ் கட்சியில் வந்து இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால தான் மேடம் வந்திருக்கிறாங்க. மேடம் கிட்ட என்ன ஒரு கோரிக்கிறேன்னா, என்ட்ரிஸ் வார்டு 2, இந்த ஓரியண்டல் வார்டு 5, இதில் நகரோத்னா 4. சார் ஹலோ சார், நிறைய வீடியோ எடுக்கிறாங்க சார். இந்த நீங்கள் எல்லாம் என்னை கேள்வி கேட்குறீங்க, அதனால நான் உங்ககிட்ட இந்த வார்த்தை வந்து நான் மேடம் கிட்ட சொல்லணும். நவரத்னா 4ல் 1 கோடிக்கு சமுதாய மனம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். அதே மாதிரி இதில் என்ட்ரிஸ்லேயும் இங்கே வந்து நவரத்னா 4ல் அது தவிர்க்க முடியாத காரணத்தால் மைண்ட்ஸுக்கும் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு அதை வந்து நாங்கள் இங்கே செயல்படுத்த முடியல. மேடம் கூட டெல்லி வரைக்கும் பேசுகிறாங்க, பிஜிஎம்எல் நிர்வாகம். தயவு செஞ்சு மேடம், எங்களுக்கு அந்த சமுதாய பகவான் கட்டுறதுக்கு பதிலாக என் ஓரண்ட் லைனுக்கும் வெஸ்டர்ன் பிளாக்கும் அதே காசில் அதே ஃபண்டு 35 கவுன்சிலருக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா என் வார்டில் வந்து எதுவும் பண்ணல. ஏதோ உங்கள் தயவில் எல்லா ரோடும் போட்டோம், எல்லா லைட்டும் போட்டோம், வாட்டர் ஃபில்டர் போட்டோம், போர் போட்டோம், எல்லாம் போட்டோம், எல்லாம் நன்மையாக இருக்குது. எங்களுக்கு அந்த 1 கோடியை வந்து இதை பாருங்கள், டாய்லெட்டு நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு மூடி வச்சுருக்கேன். இது மேடம் வந்து சொன்னாங்க, மைண்ட்ஸில் இருக்கிற டாய்லெட் எல்லாம் வந்து ரெனோவேஷன் பண்ணுங்க, ஒரு 50-60 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மேடம். தவிர்க்க முடியாத காரணத்தினால அது பண்ணல. மேடம் தயவு செஞ்சு இந்த மாதிரி 3 டாய்லெட் இருக்குது. இந்த நம்ம தாய்மாருங்க தான் போகிறாங்க இதில். இப்போ இந்த செடி கொடி மடம் எல்லாம் அடிச்சிட்டோம், இப்போ ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த டாய்லெட்டை எங்களுக்கு அந்த 1 கோடியில் வந்து டாய்லெட்டாக மாற்றி, அப்புறமா நம்ம வாட்டர் ஃபில்ட்ரு இங்கே ஒன்று அங்கே ஒன்று 2 போட்டிருக்கோம், 2 இருக்குது நம்ம லைனில். வெஸ்டின் பிளாக்குக்கும் அந்த ஹோல்டு ஓரண்ட் லைனுக்கும் ரொம்ப தூரம், இங்கேருந்து தூக்கின்னு போகிறதுக்கு ரொம்ப தூரம். அதே ஒரு 2 வாட்டர் ஃபில்ட்ரு வந்து அதே காசில் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். டாய்லெட் வசதி, இந்த வாட்டர் ஃபில்டர் வசதியும். அப்புறம் பாருங்கள், இங்கெல்லாம் இருட்டின்னு இருக்குது. இந்த ஐமார்ஸ் போட்டதுனால இங்கே வெளிச்சத்தை வந்துச்சு. அதே காசில் எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். இந்த 2 வார்டுக்கும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் ரிக்வஸ்ட்டாக இன்னைக்கு என் பிறந்த நாளாக கிஃப்டாக வந்து மேடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தாய்மார்களெல்லாம் உங்களுக்கு புடவை கொடுக்குற நேரத்தில் நிதானமாக வந்து நிதானமாக வாங்கிக்கின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்தடிக்காமல் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நாங்கள் நின்று கொடுத்துட்டு போகிறோம். தயவுசெஞ்சு நிதானமாக வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்க பத்திரிக்கை நண்பர்களுக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு யார் யார் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என் வயசில் ஒரு வயசு கொடுக்குறேன். யார் யார் எனக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க வயசுலேருந்து ஒன்று எனக்கு கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன என் வயசை மேடம் நல்லா வேலை செஞ்சால் கூட என் ஆயுசை 2 ವರ್ಷ ನಿಮ್ಗೆ ದಾನವಾಗಿ ಕೊಡ್ತೀನಿ. ನೀವು 100 ವರ್ಷ ಬಾದ್ರೆ 102 ವರ್ಷ ಬಾಡಿ. புரியுதுங்களா? வல்லல தொட்டாவும் கெட்டான் எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா இது மேடம்க்கு ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிற ஒரு வார்த்தை பேசிடுங்க. 2 பேர் ஏரியாக்காருக்கு மக்களுக்கு ஒரு சேவை பண்றதுக்காக ஒரு கிராண்ட் கேட்டு இருக்கிறாங்க. அது டாய்லெட் ரினோவேஷன் பண்றதுக்கு, குடிக்கிற தண்ணி, லைட்டுக்காக அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அது 1 கோடி ஆகுதோ 100 கோடி ஆகுதோ அது இது தப்பு இல்லை. உங்களுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நல்ல கேஜிஎஃப் முனிசிபல் பிரசிடென்ட். நாங்க இப்போ ஏரியாவுக்கு வந்த டைம்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வல்ல பார்ட்டிக்கு கூப்பிட்டு வர டைம் லைட் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வார்டுக்கு வர டைம்ல வல்லல் பிரதர் பார்ட்டிக்கு நாங்க ஜாயின் பண்ணும் போது லைட் இல்லை. இன்னைக்கு கூட நாங்க வரும்போது கூட லைட் இல்லை. ஆனா அப்போ அந்த நாள் எலெக்ஷனுக்கு முன்னா, எலெக்ஷன் அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனோ ஏதோ இருந்த டைம்ல இந்த ஸ்டேஜ்ல கல் அடிச்சாங்க. நான் வந்த டைம்ல கல் அடிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி நான் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். அப்போ காங்கிரஸ் பார்ட்டில முனிசிபல் பிரசிடென்ட், ஸ்டாண்டிங் கமிட்டி எப்பவுமே நாங்க பார்ட்டிக்கார துரோகம் பண்றது இல்லை. எங்க நம்பி வந்த அண்ணா தம்பி தப்பு பண்றாங்களோ வரதில்லையோ வேலை எல்லாரும் கூட நாங்க அவருக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் கொடுக்கறதே எங்களுக்கு அம்மா மனசு மாதிரி தான் நான் இவரு கூட வச்சு அக்கா பார்த்து எனக்கு மனசுல ஒரு ரொம்ப நன்றி இருக்குது. என்ன சொல்லணும், ஒரு பாஸ் ஆகுது இவரை பார்த்து. இவர் என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா நான் பண்ணிருக்கிறேன். வல்லல் பிரதர் கூட
டெவலப்மெண்ட் பண்றாங்களா, வாங்க எங்க பார்ட்டில நிறைய மக்களுக்கு சேவை பண்றதா எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் பார்ட்டில ஊருக்கு மக்களுக்கு பார்ட்டிக்கு சேவை பண்ணிருந்ததா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. பார்ட்டிக்கு துரோகம் பண்ணிருந்தா, மக்களுக்கு சேவை பண்ணாத இருந்தா எங்க ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அதுதான் நாங்க பார்ட்டி ஐடியாலஜி. பார்ட்டி எங்களுக்கு என்ன அது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு, அதுதான் நாங்க சொல்லி கொடுத்துருக்குறது. அதை நம்பிதான் நான் ஊருக்கு வர சேவை பண்றேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்க இப்போ பிரசிடென்ட் இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நீங்க புக் எழுது, நாளைக்கு என்ன பண்ண ஒரு புக் எழுது. உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்தா நீங்க என்ன பண்ணு, அது ஒரு டைரியில எழுதுதான் பண்ணு. அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் இருக்கட்டும், பார்ட்டி இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த சான்ஸ் மக்கள் நாளைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், உங்க பார்ட்டி ஆசீர்வாதம் பண்ணணும். அவ்வளோ அளவுக்கு நீங்க சேவை பண்றது உங்க மனசுக்கு வரணும். எது நாங்க சொல்றதுக்கு மனசு இல்லை. அவருக்கு என்ன ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறாங்களோ கண்டிப்பா, ஆனா ஒரு நல்ல மனசு இருக்குது. கடவுளை நம்பி தண்ணி இல்லாத டைம்ல போர்வெல் போடுறது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ஒரு கிரியேட்டிவா நல்லா பண்றாங்க, இல்லன்னு சொல்றது இல்லை. ஆனா என்ன கொஞ்சம் எங்க பார்ட்டி கொஞ்சம் ஐடியாலஜிஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் நாங்க கரெக்ஷன் பண்ணிப்போம். நல்லது நடக்குது பிரதர். தேங்க்யூ. உங்களுக்கு என்ன ರಿಕ್ವೆಸ್ಟ್ வச்சிருக்கீங்களோ கண்டிப்பಾ பண்ணலாம் ಮೇಡಮ್. ಅಪ್ರೋ ಆಮೇಲೆ ಒಂದೇ ನಿಮಿಷ ಕೊಡಿ ಮೇಡಮ್, ಒಂದೇ ನಿಮಿಷ. ನೀಗ ಇನ್ನು ರೊಂಬ ತಿಟ್ಟಿದ್ದೀರಿ ಮೇಡಮ್. ಹಿಂಗಿರೋಂಗ ನಿಮ್ಮ ಗ್ರಾಂಟ್ನಲ್ಲಿ ಒಂದು ಪಾರ್ಕ್ ಆಯ್ತು ಮೇಡಮ್. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಬರೀ ಫೋಲ್ ಹಾಕ್ಸ್ಬಿಟ್ಟು ಅವರು ಕೋಮಾ ಸ್ಟೇಜ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಇಲ್ಲಿ ಪಾರ್ಕ್ ಏನಕ್ಕೆ ನಡೆದಿಲ್ಲ, ಬರೀ ನೋಡಿ ಆ ಫೋಲ್ ಇದಲ್ವಾ, ಆ ಫೋಲ್ ಹಾಕ್ಸ್ಬಿಟ್ಟು ಈ ಹೆಣ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಆಂಧ್ರ ಲೈನ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಜಿಮ್ಗೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಬರೋ ಟೈಮ್ನೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಕೇಳ್ತಾರೆ, ಇದು ನಿಮ್ಮ ಪಂಡ್ರಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಇದು ಪಾರ್ಕು, ಆ ನವರತ್ನ 4ನಲ್ಲಿ ಈ ಪಾರ್ಕ್ ಒಂದು ಮಾಡಿಕೊಟ್ಬಿಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.